இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. 2.25 ஆண்டு ஆன கட்சி ஜெயிச்சு தனி மெஜாரிட்டி இல்லாட்டி கூட 35% ஓட்டு வாங்கி ஃபஸ்ட்டு பட்ஜெட் உண்மையிலே பெரிய சாதனை. காங்கிரஸோட சேர்ந்திருக்கிறதால உதவிகளையும் மத்திய அரசு செய்யாது. ஒருவேளை இந்த பட்ஜெட்டையும் வந்துட்டு பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுடைய அடிப்படையில் தான் நீங்கள் இந்த பதவியில் தொடரணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவில் முதலமைச்சர் பேசியதாக வரக்கூடிய தகவல். அது பேசுகிறது ஈஸி, நடைமுறைப்படுத்துறது கஷ்டம். ஜெயலலிதாவுக்கு இஷ்டம் போல் மந்திரிகளை மாற்றுற மாதிரி விஜயால் மாற்ற முடியாது. அந்த லக்ஸுரி இப்போதைக்கு அவருக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு தனி மெஜாரிட்டி இல்லை. அமைச்சரான யார் ஒருவருமே 5 ஆண்டுகளுக்கு பதவி விட்டு இறங்க மாட்டார்கள். வாய்ப்பெல்லாம் கிடைச்சா கூட இறங்க மாட்டார்கள். இனிமேல் எந்த காலத்தில் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அவ்வளோதான். அவங்க ஒன்ஸ் போனவங்க தான். பதவின்றது அதிகாரம் பெருவாழ்வுன்னு. ஒன்ஸ் விஜயோட போனவங்க இடதுசாரிகள் உட்பட அவங்க மந்திரி சபையில் இல்லையே ஒழிய அவங்களும் திரும்ப திமுக போக மாட்டாங்க. ஏன்னா இந்த சுகம், இந்த செல்வாக்கு அவங்களுக்கு கிடைக்காது. இதை திமுக அவங்களுக்கு என்ஷூர் பண்ணியிருந்ததுன்னா அவங்க போயிருக்க மாட்டாங்க. கற்பனை கட்டாத சுயநலம் தான் இன்றைக்கி மொத்தமாக கூட்டணி கட்சிகளை இழந்துட்டு தனிமரமாக நிற்க வச்சிருக்கு. எப்படியாவது கவர்மெண்ட்டை கவுத்துடணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த திமுக ஆட்சியிலுமே எடப்பாடி செஞ்சதை விட அன்புமணி செஞ்சது அதிகம். பட் துரதிருஷ்டவசமாக கட்சி சின்ன கட்சியாக இருக்கிறதால அதில் பெரிய தாக்கம் இல்லை. வெளியில் போகிற மாதிரி பாமகவை உள்ளே இழுத்தாங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திமுகவோட மீண்டும் போய் சேருவார். அப்படி சேர்ந்தார்னா அது விஜய்க்கு நல்லதில்லை. விஜய் அரசியலுக்கு நல்லதில்லை, அரசுக்கு நல்லதில்லை. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆன்டி மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பளிப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த உடையாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். பார்க்க நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். வணக்கம். சிபிஎம் ரொம்ப தெளிவாகவே ஒவ்வொரு டைமும் சொல்கிற ஒரு விஷயம் தான், நாங்கள் எந்த டைமிங்கில் நாங்கள் போய் அமைச்சரவையில் இடம் பெறுவோங்கிறது நடக்கவே நடக்காதுங்கிறத ரொம்ப உறுதியாகவே இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சிபிஐ தரப்புலையும் 3 விதமான கருத்துக்கள் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இணைய மாட்டோம் இல்லை அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் அவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. திருமாவளவன் திமுகவையும் தாவேகாவையும் ஒரே தராசில் வச்சு தான் இன்னும் பார்த்துட்டு இருக்காரு. டிவிகே கூட்டணியே இன்னமும் வைகோ அவர்களை தவிர்த்துட்டு யாருமே இன்னமும் முழுமை பெறாமல் தான் அங்கேயும் இருக்குது. ஆமாம், அது ஒரு லெஃப்டை பொறுத்த வரைக்கும் போக மாட்டாங்க, கேபினெட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. சிபிஎம் தெளிவாக இருக்காங்க. சிபிஐக்கு ஒரு ஊசலாட்டம் இருந்தது, அதுவும் செட்டில் டவுன் ஆகிடுச்சு. தாவேக்காவை இவர் திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் அவரை தான் கேட்கணும். திருமாவை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி. ஏன்னா பேசி சலிச்சு போச்சு. ஏன்னா வன்னியரசு ஒரு ஸ்டாண்டும் திரும்ப ஒரு ஸ்டாண்ட்லேயே இருக்குது. அது ஏன்னா வன்னியரசு அமைச்சர், திரும்ப அமைச்சர் இல்லை. அதுலேருந்தே புரிந்து கொள்ளலாம். மாறுபட்ட கருத்துக்கள் வருவது இயல்பானது. அமைச்சரான யார் ஒருவருமே 5 ஆண்டுகளுக்கு பதவி விட்டு இறங்க மாட்டார்கள். வாய்ப்பெல்லாம் கிடைச்சா கூட இறங்க மாட்டாங்க. இனிமேல் எந்த காலத்தில் இந்த வாய்ப்பு கிடைக்க போகுது இல்லையா? ஒன் டைம் லைஃப் ஆஃபருங்க இதெல்லாம். ஐயோ மூலம் நிரந்தர அளவில் கூட்டணிங்கிற அளவுக்கு போயிட்டதா? அவ்வளோதான். அவங்க ஒன்ஸ் போனவங்க தான். பதவின்றது அதிகாரம் பெருவாழ்வுன்னுவாங்க. அது போச்சுன்னா அதோட வாழ்க்கையே தனி. மந்திரியானா எல்லாம் மாறும். உங்களுக்கு ஆடை சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு சேனை, படை, பட்டாளம், ஆள், அம்பு எல்லாம் உங்களுக்கு வரும்போது யார் அதை விட்டுட்டு வெளியேறுவா? அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரவே மாட்டாங்க. ஒன்ஸ் விஜயோட போனவங்க இடதுசாரிகள் உட்பட அவங்க மந்திரி சபையில் இல்லையே ஒழிய அவங்களும் திரும்ப திமுக போக மாட்டாங்க. ஏன்னா இந்த சுகம், இந்த செல்வாக்கு அவங்களுக்கு கிடைக்காது. இதை திமுக அவங்களுக்கு என்ஷூர் பண்ணியிருந்ததுன்னா அவங்க போயிருக்க மாட்டாங்க. அது அந்த ஒரு விஷயம் திருமாவளவன் சொல்கிறது கரெக்டு. அதாவது எங்களுக்கு அதிகாரத்தில் பங்குன்றதை திமுக சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நிலைமையாக வேறு. அது உண்மை. அது கூடுதல் சீட்டு கொடுத்து அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி இந்த நிலைமை வந்தால் கூட அவங்கெல்லாம் அவ்வளோ சுலபமாக திமுகவை கைவிட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. நான் மட்டுமே அதிகாரத்தை சுவைக்கணுன்ற எண்ணத்தில் திமுகவுக்கு இருந்த அந்த ஒரு கற்பனை கட்டாத சுயநலம் தான் இன்றைக்கி மொத்தமாக கூட்டணி கட்சிகளை இழந்துட்டு தனிமரமாக நிற்க வச்சிருக்கு. தனிமரமாக நிற்கிறதுக்கு காரணம் அவர்களுடைய அணுகுமுறை. இது யானை தலையில் மண் அள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி அவர்கள் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டார்கள். இப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டுக்கான சட்டமன்றம் ஆகஸ்டில் கூட இருக்குது சார். எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, ஃபஸ்ட் டைம் பட்ஜெட்டுங்க. அதில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. 2.25 ஆண்டு ஆன கட்சி ஜெயிச்சு தனி மெஜாரிட்டி இல்லாட்டி கூட 35% ஓட்டு வாங்கி ஃபஸ்ட்டு பட்ஜெட் உண்மையிலே பெரிய சாதனை. என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். பட்ஜெட்டில் இவங்களுடைய இலவசங்கள், இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இருக்குமா என்னன்றதை பார்க்கணும். எப்படி இருந்தாலும் திமுகவும் எதிர்கட்சிகளும் கடுமையாக விமர்சிக்க போகிறாங்க. ஆதரிக்கிறவங்க ஆதரிக்க போகிறாங்க. அது ஒன்றும் புதுசாக இல்லை. பட் பொதுவாக நம்மை போன்ற சமநிலையாளர்கள், நடுநிலையாளர்கள்
அதில் என்ன இருக்குன்றதை உன்னிப்பாக பார்க்கணும். நெருக்கடியான கட்டத்தில் தான் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. மத்திய அரசிடமிருந்து எந்த உதவியும் இல்லை. ஆகவே காங்கிரஸோடு சேர்ந்திருக்கிறதால உதவிகளையும் மத்திய அரசு செய்யாது. இந்த கட்டத்தில் இந்த பட்ஜெட், முதல் பட்ஜெட், கன்னி பட்ஜெட் நாம் உண்மையிலே கவனிக்கணும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப் போகிறார்கள் என்பது. விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே பார்த்துட்டு இருக்காரு. அமைச்சர்கள் மேல் வரக்கூடிய சர்ச்சைகளும் குற்றச்சாட்டுகளும் ரீல்ஸ் பிரச்சனையிலேருந்து எல்லாமே ஒருவேளை இந்த பட்ஜெட்டையும் வந்துட்டு பேஸ் பண்ணி தான் பார்த்துட்டு முடியும். பெர்ஃபார்மன்ஸுடைய அடிப்படையில் தான் நீங்கள் இந்த பதவியில் தொடரணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவில் முதலமைச்சர் பேசியதாக வரக்கூடிய தகவல் எப்படி? அது பேசுறது ஈஸி, நடைமுறைப்படுத்துறது கஷ்டம். ஏன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் 1 மாதம் நடக்கும். துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் வரும்போது மந்திரிகள்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அவர் பார்ப்பார். அவர் அப்படி பேசினாரான்னு எனக்கு தெரியாது, பேசியிருக்க வாய்ப்புகள் உண்டு. பட் பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் மந்திரிகளை வச்சுக்கிறதா எந்திரிக்க வைக்கிறதான்றதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா மெஜாரிட்டி இல்லை. ஏற்கனவே ஆள் பிடிக்கிற வேலையில் பிரதான எதிர்கட்சி ரொம்ப தீவிரமாக முழு நேர வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. பணம் பாதாளம் வரைக்கும் பாயுது. ஆகவே அதிருப்தியாளர்கள் உருவானால் கண்டிப்பாக அது அரசுக்கு ஆபத்து. ஜெயலலிதா செய்தது மாதிரி அமைச்சர்களை சுலபமாக விஜயால் மாற்ற முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வேறு சிக்கல்களை கொண்டு வரும். ரெண்டாவது, குறைஞ்சது நீங்கள் ஒரு 2 வருஷமாவது, அட்லீஸ்ட் 1 வருஷமாவது கொடுக்கணும் அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு. இப்போயே போய் நீங்கள் ஒன்றும் மாற்றிடலாம், எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாமே புதியவர்கள், எக்ஸப்ட் செங்கோட்டையன் எல்லாரும் புதியவர்கள். அதனால் அந்த கார்டை அவர் யூஸ் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ணால் அது வேறு பல சிக்கல்களை கொண்டு வரும். ஏன்னா எப்படியாவது கவர்மெண்ட்டை கவுத்துடணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு தரப்பினர். அவங்க இதை பயன்படுத்திப்பாங்க கண்டிப்பாக. அமைச்சரவையிலிருந்து தூக்கப்படுபவர்கள் கண்டிப்பாக சுலபமாக சில சக்திகளுக்கு இரையாவது தவிர்க்க முடியாததாக மாறிப்போகும். அது ஒரு ரிஸ்க். ஜெயலலிதா இஷ்டம் போல் மந்திரிகளை மாற்றுற மாதிரி விஜயால் மாற்ற முடியாது. அந்த லக்ஸுரி இப்போதைக்கு அவருக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு தனி மெஜாரிட்டி இல்லை. அப்படிங்க. தனி மெஜாரிட்டி இருந்தால் கண்டிப்பாக செய்வார். அது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வீதி லீடர்ஸ்னுடைய முதல் மாநாட்டுக்கு பின்னால் 2வது மாநாடு திருச்சியில் நடைபெறும் சொல்லப்பட்டது. அது அப்படியே அந்த விஷயம் ட்ராப் ஆயிடுச்சு. திருச்செந்தூரில் நடைபெறும் சொன்னாலும் ட்ராப் ஆயிடுச்சு. அடுத்து சென்னைக்கான முயற்சியில் இருக்கிறார். அண்ணாமலை கட்டமைப்பதில் உள்ளதில் ஏற்பட்ட சிக்கலை தற்போது சந்திச்சுட்டு வராருங்கிறது முதல் அந்த மாநாட்டு இப்போ தாங்க வந்திருக்காரு. அவரை பற்றி இப்போ ஒன்றும் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்டெப்ஸ் மெஷர்டாக தான் இருக்குது. லோக்கல் பாடி எலெக்ஷனில் பார்க்கணும் கட்சி ஆரம்பித்து அவர் என்ன செய்கிறாருன்னு. அதன் பிறகு தான் நம்ம முடிவு செய்ய முடியும். இப்போதைக்கு அவர் ஒன்றுமே அவரை பற்றின கருத்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தொடக்கம் நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், அதுக்கு பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுக்கு பிறகு தான் அசம்பிளி. ஒருவேளை பார்லிமெண்ட் அசம்பிளி ஒன்றா வந்தோன்னா அப்போ வேணால் அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த நேரத்தில் பெரிய அளவில் அண்ணாமலையை பற்றி நாம் மார்க் போடுறதுக்கு எதுவுமே இல்லை. அன்புமணி சதுப்பு நில பிரச்சனையை, வேலைச்சேரி சதுப்பு நில பிரச்சனையை கையில் எடுத்து கையெழுத்து இயக்கமாக மாற்றிட்டு இருக்கார். பேரணி அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்களாக போயிட்டு இருக்கார். தமிழ்நாட்டில் அதிகமாக அறிக்கைகளோ ஒரு போராட்டங்களையோ இப்போ ஏடிஎம்கே எடுக்க வேண்டிய இடத்துல இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தான் நிறைய இடங்களில் எடுத்துகிட்டு இருக்குது. அது நல்ல விஷயங்க. அவங்களாவது எடுக்கிறாங்களே. கடந்த திமுக ஆட்சியிலுமே எடப்பாடி செஞ்சதை விட அன்புமணி செஞ்சது அதிகம். அதனால தான் விஜய் வராரு. எதிர்கட்சி அரசியலை நல்ல பொருத்தமாக பாந்தமாக செய்ய வேண்டிய விதத்தில் எடப்பாடி செஞ்சிருந்தார்னா, அதிமுக செய்திருந்தால் அவங்களோட அடிப்படை கொள்கையை திமுக எதிர்ப்பு, அதையே அவர்கள் கைவிட்டார்கள். அரசுக்கு எதிரான எதுவுமே செய்யலை. அதனுடைய விளைவை இன்றைக்கு அனுபவிக்கிறாங்க. அன்புமணி ரொம்ப தெளிவாக ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு, இஷ்யூஸில் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. பட் துரதிருஷ்டவசமாக கட்சி சின்ன கட்சியாக இருக்கிறதால அதில் பெரிய தாக்கம் இல்லை. அதுதான் அவரோட சிக்கல். மற்றபடி அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள், அவருடைய கருத்துக்கள் இவையெல்லாம் உண்மையிலேயே பாராட்டத்தக்கவை. தமிழ்நாட்டிலேயே எல்லா பிரச்சனைகளை பற்றியும் தீர்க்கமாக தீட்சண்யமாக கருத்து தெரிவிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தான். டிவிக்கே நெருங்கும் பாமக அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் ஒரே ஒரு சேனலில் தெளிவாகவே இருக்கார். சாதிய அரசியல் பின்பலம் கொண்ட எந்த ஒரு அரசியல் கட்சி உள்ளே வந்தாலும் நாங்கள் இருக்க மாட்டோங்கிறதா அதுக்கு ஒரே பதில். தமிழ் தேசியம் பேசுகிற எல்லாருமே நாம் தமிழர் போன்ற கட்சியிலேருந்து வெளியில் வந்தால் வேறு கட்சிக்கு தான் போகிறாங்களே தவிர்த்து திருமாவளவோட விசிகாவினுடைய கட்சிக்கு யாருமே வர்றது கிடையாது. இங்கே தான் நிற்கிது எல்லாமே அப்படிங்கிறது திருமாவளவன். அப்போ நான் ஒரு விஷயம் அவரை பாராட்டுறேன், தெளிவாக இருக்கார். பாமக உள்ளே வந்தோன்னா நாங்கள் வெளியில் போய்டுவோம்னு அவர் தெளிவாக சொல்கிறார். அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அந்த விதத்தில் அவர்கிட்ட ஆம்பிகுட்டி, குழப்பம் இல்லை. வெளிப்படையாக பாமக உள்ளே இழுக்கிற வேலையை விஜய் செய்வாரான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா சமீபத்திய அவருடைய பேச்சுக்கள் ஒரு இடர்பாட்டை, நெருக்கடியை விஜய்க்கு ஏற்படுத்தினாலும் அவரோட வாக்கு வங்கி விஜய்க்கு போனாலுமே கூட திருமாவோட பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப ஒரு வலுவான பாலிடிக்ஸ். அவர் நினைச்சார்னா கூட்டணிகளை உருவாக்க முடியும், உடைக்க முடியும். அவர் வெளியில் போகிற மாதிரி பாமகவை உள்ளே இழுத்தாங்கன்னா கண்டிப்பாக திமுகவோட மீண்டும் போய் சேருவார். அப்படி சேர்ந்தார்னா அது விஜய்க்கு நல்லதில்லை, விஜய் அரசியலுக்கு நல்லதில்லை, அரசுக்கு நல்லதில்லை. அதனால் பாமகவை உள்ளே இழுக்கக்கூடிய வேலையாக அவ்வளவு சுலபமாக செய்வார்னு எனக்கு தோணலை. மேபி ஒரு ஆண்டு கழித்து
நடக்கலாம். இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு என்று தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களுக்கு பல்வேறு கேள்விகள் பார்த்து நன்றி சார்.